வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல ரிச்சர்ட் டென்னிஸ்ங்கிறவர் அவர் ஒரு கமாடிட்டிஸ் ட்ரேடர். அவருடைய டர்ட்டில் ட்ரேடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிற ஒரு மெத்தட் மூலியமா பங்குச்சந்தைக்கு முற்றிலும் புதியமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க வருடத்திற்கு 80% லாபம் ஈட்ட முடிஞ்சது. அந்த முறையை பத்தி பார்ப்போம். 1983 ரிச்சர்ட் டென்னிஸும் அவருடைய நண்பர் பில் எக்கர்டுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அதுல ரிச்சர்ட் டென்னிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரேட் ட்ரேடர்ஸ் நம்ம உருவாக்க முடியும், பங்குச்சந்தையோட பின்னணியே இல்லாத யாரை வேணும்னாலும் ட்ரைனிங் கொடுத்து ட்ரேடர்ஸை உருவாக்கி லாபகரமாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பில் எக்கர்ட் மறுக்கிறதுலயே அந்த ஞானம் இருக்கணும், அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ரெண்டு பேரும் இதை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு சேலஞ்சு மாதிரி பண்றாங்க. அப்ப ரிச்சர்ட் டென்னிஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, ட்ரேடர்ஸை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல ஆட் பண்றாரு. அவர் அப்போ பிரபலமா இருந்ததுனால ஆயிரத்துக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வருது. அதுல 80 பேரை இன்டர்வியூ பண்ணி 13 பேரை செலக்ட் பண்றாரு. அவங்கள சிகாகோவுக்கு வரவழைச்சு 2 வாரம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. 1984 ஒருத்தருக்கும் 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரைக்கும் டாலர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறாரு. அவர் எப்படி ட்ரேடரை சூஸ் பண்ணினாரு அப்படின்னா, வேற சூழ்நிலையிலிருந்து வந்தவங்களா பார்த்து சூஸ் பண்றாரு. ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாம மியூசிக்ல இருந்து, லிட்ரேச்சர்ல இருந்து, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ், அந்த மாதிரி வேற பேக்ரவுண்ட்ல இருந்து ட்ரேடர்ஸா சூஸ் பண்றாரு. சில பேருக்கு அதிக படிப்பு இருக்கு, சில பேர் ரொம்ப கம்மி படிப்பு இருக்கிறதா சூஸ் பண்றாரு. யாருக்கும் முன்னாடி பங்குச்சந்தை அனுபவம் இல்லாதவங்களா பார்த்து சூஸ் பண்றாரு. அவர் என்ன குவாலிட்டி எதிர்பார்த்தாரு அப்படின்னா, டிசிப்ளினாவும் ஓப்பன் மைண்டாவும் இருக்கணும், சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், புது கருத்துக்களை ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு. மார்க்கெட்ல எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் பதட்டம் அடையாம சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாரு. முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த புத்தியை யூஸ் பண்ணாம அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெக்கானிக்கலா சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத எதிர்பார்த்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வச்ச பேர் தான் டர்ட்டில்ஸ். அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சு 4 வருடம் ட்ரேடிங் பண்ணினாங்க. அந்த 4 வருடம் முடிவுல கணக்கு பண்ணா ஒரு வருடமும் 80% லாபம் ஈட்டி இருந்தாங்க. 100 ரூபாய்க்கு 80 ரூபாய் லாபம் ஈட்டி இருந்தாங்க. எல்லாரும் அதே அமௌண்ட் ஏர்ன் பண்ணல, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுல இருந்து ரிச்சர்ட் டென்னிஸ் ஒருத்தருக்கு மெக்கானிக்கலா ரூல்ஸை கொடுத்தா அவர் வெற்றியடைறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. சரி, அந்த டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்ட் ட்ரேடிங் ஃபாலோயிங் சிஸ்டம். மார்க்கெட்ல எப்பவுமே பொசிஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் அது. அந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா எந்த யோசனைக்குமே இடம் இருக்காது ட்ரேடருக்கு. அவர் எல்லாமே அவருக்கு பதில் இருக்கும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு பதில் இருக்கும், அதை மட்டும் செய்யணும். மார்க்கெட்ல எந்த மார்க்கெட்ல வாங்கணும், பொசிஷன் சைஸ் எவ்வளவு வாங்கணும், எப்ப என்ட்ரி கொடுக்கணும், எப்ப எக்ஸிட் கொடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்க பிக்ஸ் பண்ணணும், ப்ராஃபிட் எங்க புக் பண்ணணும், எப்படி பை பண்ணணுங்கிற ஒரு கேள்விக்கும் பதில் இருக்கும். ஸோ புதுசா இருக்கிறவர் எந்த ஒரு சிந்தனை, எந்த மாதிரி மார்க்கெட் சூழ்நிலை இருந்தாலும் அந்த ரூல் என்ன சொல்லுதோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி அவரு ட்ரேடிங் எக்ஸிட் பண்ணணும். சரி, எந்த மார்க்கெட்ல அவங்க ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, யூஎஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கமாடிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. மெட்டல்ஸ், கோல்டு, பாண்டு, காஃபி அதுல எல்லாம் பண்ணாங்க. பொசிஷன் சைஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு டென்னிஸ் சொன்னாரு. ஏன்னா பொசிஷன் சைஸ் கரெக்டா எடுக்கல அப்படின்னா சீக்கிரமான நஷ்டத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொன்னாங்க. அவங்க யூஸ் பண்ண பொசிஷன் சைட் வாலட்டிலிட்டி பேஸ் பண்ண ஏடிஆர் பேஸ் பண்ண மெத்தடு. 1% ஆஃப் அக்கௌண்ட் சைஸ் ஒரு பொசிஷன் சைஸ் இருக்கும். அதை எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, 20 டேஸோட ட்ரூ ரேஞ்சை கால்குலேட் பண்ணிட்டு அதை கால்குலேட் பண்ணிட்டு அன்னைக்கோட ஹை அன்னைக்கு லோ அந்த ட்ரூ ரேஞ்சை கால்குலேட் பண்ணி யூனிட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. யூனிட் ஈக்குவல் டு 1% ஆஃப் அக்கௌண்ட் டிவைடட் பை n இன்டு டாலர்ஸ் பர் பாயிண்ட். இங்க டாலர்ஸ் பர் பாயிண்ட்ங்கிறது ஒரு லாட் சைஸ். ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணா என்ன லாபம் கிடைக்குமோ அதுதான், லாபம் நஷ்டம் கிடைக்குமோ அதுதான் டாலர்ஸ் பர் பாயிண்ட். ஹீட்டிங் ஆயில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூனிட் சைஸ் ஈக்குவல் டு 0.01 யூனிட் சைஸ், அதாவது 1% இன்டு கேபிட்டல் டிவைடட் பை 0.0141 n ட்ரூ ரேஞ்ச் இன்டு 42,000 லாட் சைஸ். இதை கால்குலேட் பண்ணீங்களா என்ன கிடைக்குதுன்னா 16.88 கிடைக்குது. அது ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால 16 யூனிட் வாங்குறாங்க. இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி யூனிட் சைஸை கால்குலேட் பண்ணாங்க. நீங்க ஆரம்பிக்கல 10 லட்சம் ஒருத்தருக்கு அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வருட முடிவுலையும் அவங்களுடைய லாப நட்டத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சைஸா சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு ட்ரேடர் 10% தன்னுடைய முதலீட்டை இழந்திருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அவர் 20% தன்னுடைய முதலீட்டை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ரூலை வச்சிருந்தாங்க. எப்ப அவர் மறுபடியும் ஒரிஜினல் சைஸ் முதலீட்டுக்கு வருகிறாரோ அப்பதான் முழு
ட்ரேடிங் பண்ண முடியும். அது வரைக்கும் அவர் குறைஞ்ச இதில் தான் பண்ணணும். என்ட்ரி எப்படி வச்சிருந்தாங்கன்னா டான்சியல் சேனல் பிரேக்கிங் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அதில் சிஸ்டம் 1, 2 இருந்தது. சிஸ்டம் 1 20 நாள் பிரேக் அவுட்டு, சிஸ்டம் 2 வந்து 55 நாள் பிரேக் அவுட். சிஸ்டம் 1ல பிரைஸ் வந்து 20 நாள் ஹையர் பிரேக் பண்ணா லாங் போவாங்க, பிரைஸ் 20 நாள் லோவர் பிரேக் பண்ணா ஷார்ட் போவாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி போய் லாபம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்ததா வர்ற 20 நாள் பிரேக்கை எடுக்க மாட்டாங்க. அது அதனுடைய ரூலு. மறுபடியும் 55 நாள் பிரேக் அவுட் வரையில அதுல ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை தான் அவங்க சேல்ஸ் பிரேக் அவுட் பாயிண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ரெண்டாவது என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது சிஸ்டத்துல 55 நாள் ஹைய பிரேக் பண்ணா பை பண்ணுவாங்க, 55 நாள் லோ பிரேக் பண்ணா செல் பண்ணுவாங்க. இங்க முதல் தடவை வின் பண்ணியிருந்தாலும் அடுத்த வர சிக்னலையும் எடுப்பாங்க. எந்த ஒரு சிக்னலையும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா பிரேக் அவுட்டையும் பையிங் செல்லிங் பண்ணுவாங்க. இதுல பொசிஷன்ஸ் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் பிரமிடிங் பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க, யூனிட் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய்க்கு அந்த யூனிட் எடுக்கிறாங்க அப்படின்னா 105 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா எண் வந்து 110, 5 ரூபாய் ஏறவே ஹாஃப் எண் ஆனே அடுத்த பொசிஷன் ஒரு யூனிட் ஆட் பண்ணுவாங்க. 110 வரையில இன்னொரு ஹாஃப் எண் ஆட் பண்ணுவாங்க. இப்படி யூனிட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்க எத்தனை யூனிட் வாங்க முடியுமோ அது வரைக்கும் அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. கோல்டுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எண் வந்து 2.5, 50 டே பிரேக் அவுட், 55 டே பிரேக் அவுட் வந்து 310. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 310ல ஆட் பண்றாங்க. செகண்ட் யூனிட் வந்து ஹாஃப் ஆஃப் த 2.5 வந்து 311.25. தேர்ட் யூனிட் வந்து 312.5. ஃபோர்த் யூனிட் வந்து 313.75. கன்சிஸ்டண்டா இந்த சிக்னல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி ட்ரேடர்ஸை அறிவுறுத்தியிருக்காங்க. ஒரு தடவை என்ட்ரி கொடுக்கறது அடுத்த தடவை சிக்னலா ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடாது. 100 ட்ரேட் என்ட்ரி வந்தாலும் 100ஐயும் ஃபாலோ பண்ணணும். டர்ட்டில் ட்ரேடர்ஸோட ரிசல்ட்டை பார்க்கையில யாரெல்லாம் வந்து கண்டினியூஸா அந்த ட்ரேடிங்ஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ப்ராஃபிட் நிறையாவும், எப்பொழுதும் கண்டினியூஸா ட்ரேட் பண்ணாம சிலது தவற விட்டவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாகவும் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. டர்ட்டில் ட்ரேடர்ஸ் ஸ்டாப்ஸை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2% ஆஃப் த ரிஸ்க், அதாவது என்ட்ரி பிரைஸ்ல இருந்து 2% மைனஸ் ஆச்சு, அக்கௌண்ட் சைஸ் மைனஸ் ஆச்சு அப்படின்னா வெளியே வந்துருவாங்க. அதை பிரமிட் பண்ணல, லாஸ்டா பிரமிட் பண்ணதுல இருந்து 2% கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டத்துல இருக்கிற ஸ்டாப்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மார்க்கெட் வாலடைலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்டாப் மூவ்மெண்ட் இருக்கும், மேலையும் அப்டேட் ஆகிட்டு போகும். டர்ட்டில் எப்படி எக்ஸிட் ஆனாங்க அப்படின்னா சிஸ்டம் 1ல 10 டே லோ பிரைஸ் கட் பண்ணுச்சு அப்படின்னா லாங் பொசிஷனை எக்ஸிட் பண்ணுவாங்க. 10 டே ஹையர் பிரைஸ் கட் பண்ணுச்சுன்னா ஷார்ட் பொசிஷன் எக்ஸிட் பண்ணுவாங்க. எல்லா யூனிட்டையும் ஒரே டைம்ல தான் எக்ஸிட் பண்ணுவாங்க, பார்சியல் எக்ஸிட் கிடையாது. சிஸ்டம் 2ல 20 டே லோவை கட் பண்ணா லாங் பொசிஷனும் 20 டே ஹையர் கட் பண்ணா ஷார்ட் பொசிஷனும் எக்ஸிட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க யூஸ் பண்ணின மெத்தடு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க வருடத்துக்கு 80% லாபம் சம்பாதிச்சாங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.